ஹாய், இந்த வீடியோவில் செட்டிநாடு ஸ்டைல் மீன் குழம்பு பார்க்க போகிறோம். இப்போ மீனை கொஞ்சோண்டு உப்பு, மஞ்சள்தூள், லெமன் ஜூஸ் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு 1 கப் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி வதக்குங்க. இப்போ இதில் 6 பல் பூண்டும் ஒரு சின்ன பீஸ் இஞ்சியும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம். இப்போ தக்காளி 3 to 4 தக்காளி மீடியம் சைஸ் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ புளி லெமன் சைஸ் எடுத்துக்கோங்க. அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் எடுத்து வாயில் போட்டுக்கலாம். ஸோ இது பிச்சு போடுங்க. சோக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் வதங்கினதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக. அதுக்கப்புறம் ஒரு ஹேண்ட் ஃபுல் ஆஃப் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேங்காய் நல்லா இருக்கான்னு வாய்க்குள்ளே போட்டு பார்த்துட்டு 1/2 கப் தேங்காவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் போட்டுட்டு கொஞ்ச நேரத்துலேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். ஸ்மெல்லு நல்லா வந்துடுச்சு, ஆறிடுச்சு. இப்போ இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு கடுகு, அப்புறமா சோம்பை போட்டுடலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கணக்கில் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா வதங்கணும், வதக்கிட்டுருக்கேன். இப்போ இதில் 1/2 கப் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கோங்க. நல்லா கொதித்து அந்த ரா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிக்கலாம். ஜென்டிலாக அப்படியே பூ மாதிரி அந்த ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிக்கோங்க, எண்ணெய் மாதிரி. ஃபிஷ் ஆட் பண்ணி 5 to 10 மினிட்ஸ்லேயே குழம்பு ரெடி ஆயிரும். ஸோ அவ்வளோதான், என்னோடய ஃபேவரட் செட்டிநாடு மீன் குழம்பு ரெடி. நீங்கள் இவ்வளோ தூரம் பார்த்ததுனால கண்டிப்பாக இதை லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள்.